ஸ்தோத்திரப்பா. நல்ல தகப்பனே, தம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு நீங்கள் பேச வேண்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம். கண்ணீர்கள், கவலைகள் மாற வேண்டும். நாங்கள் உம்மோடு வாழ வேண்டும். நீங்கள் எங்களோடு வாழ வேண்டும். அதுக்கேற்ற கிருபையிலே எங்களுக்கு தாரும். இயேசுவே, எங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நான் என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களோடு பேசும்படியாக இந்த நேரத்தில் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை வலிமையுள்ளது. தலைப்பு என்ன அப்படின்னா, போய்விட்டார். என் நேசரோ, நான் ஹெட்டிங்காக கொடுக்கறது போய்விட்டார் தான். என்ன அப்படின்னா, என் நேசர், என் தேவன் என்னை விட்டு போய்விட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கிறேன். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 6வது வசனத்தில், என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அருமையானவர்களே, என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ போய்விட்டார் இல்லை. இதுக்கு ஆரம்பமாக இந்த அதிகாரம் எப்படி தொடங்குகிறது அப்படின்னா, 5வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமும் விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். கர்த்தர் தன்னுடைய மணவாட்டியை கூப்பிடுகிறார். என் பிரியமே, என் புறாவே, என் சகோதரியே, என் உத்தமியே, கதவை திற. நான் உன்னுடைய நேசர் வந்திருக்கிறேன், உன்னுடைய அன்பர் வந்திருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீ கதவை திறக்க வேண்டும். தன்னுடைய மணவாட்டியை அழைக்கின்றார். நான் வெளியே நிற்கிறதுனால என்னுடைய தலை பனியினால் நனைஞ்சிருக்குது, சீக்கிரமாக கதவை திற. ஆனால் நிறைய பேர் சொல்லி அன்பாக அழைக்கின்றார். சகோதரியே, என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை. என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே. கேட்கும்போது எவ்வளவோ அருமையான ஒரு சத்தம். தேவன் தன்னுடைய மணவாட்டியை கூப்பிடுகின்றார். இன்றைக்கு கூட ஏசப்பா நம்மகிட்ட அப்படி தான் பேசுகிறாங்க. நீங்கள் இது ஒரு ஜென்ஸாக நீங்கள் இந்த செய்தியை கேட்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சகோதரியாக, ஒரு அக்காவாக, ஒரு அண்ணாவாக, இல்லை ஒரு தம்பியாக, தங்கச்சாக இந்த செய்தியை நீங்கள் கேட்கலாம். நேசருடைய இதயத்தின் கதவை தட்டுகின்றார். அது எப்படிலாம் கூப்பிடுறாரு, அழகாக கூப்பிடுறாரு. நம்ம வீட்டில் யாரும் கூட நம்மளை இப்படி கூப்பிட்ருக்க மாட்டாங்க. இவ்வளோ அன்பான வார்த்தைகளை ஒருவேளை நம்ம வீட்டில் யாரும் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு இப்படியாக, என் பிரியமே, என் உத்தமியே, நீ எழுந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 5:3. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன்? இப்போ மணவாட்டி உள்ளே இருந்து சத்தம் கொடுக்குறாங்க. தேவன் கதவை திறக்க வேண்டும் என்று கேட்கின்றார். ஆனால் உள்ளே இருக்கிற அவருடைய உத்தமி, அவருடைய பிரியம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய ட்ரெஸ்ஸை நான் கலத்தி வச்சுட்டேன், திரும்ப நான் இனிமே அதை எப்படி உடுக்க? இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சோம்பேறித்தனமான, ஒரு அசால்ட்டான ஒரு பதில், அப்படி தானே? என் பாதங்களை கழுவினேன், என் காலெல்லாம் நான் கழுவிட்டேன், என் முகத்தெல்லாம் நான் கழுவிட்டேன், எல்லாத்தையும் நான் கழுவிட்டு படுத்துட்டேன். இப்போது இனிமேல் திருப்பி எப்படி என் காலை நான் அழுக்காக்க முடியும்னு, நான் என் பெட்டை விட்டு கீழே இறங்கணும்ல, அப்போ என்னுடைய கால் அழுக்காகும்ல அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதை திரும்பி எப்படி நான் அதை அழுக்காக்குவேன் அப்படின்னு உள்ளேருந்து சத்தம் வருது. அடுத்து 5:4 உன்னத பாட்டில், என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்த பொங்கினது. இப்போது நேசர் என்ன செய்தார் அப்படின்னா, தன்னுடைய கையை கதவு துவாரத்து வழியாக நீட்டினார். நீங்கள் இப்போ உள்ள கதவு அப்படி இருக்கா என்ன தெரில. முன்காலத்துலலாம் எப்படி இருக்குன்னா, ஒரே கதவாக பெரிய கதவு இருக்கும். சாவி இவ்வளோ நீளம் இருக்கும். அப்படியே அந்த சாவியை உள்ளே விட்டு திறந்து என்ன செய்வாங்க, சொருவிக்கிடுவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு சாவியாக இருக்கும். அப்படியானால் அந்த துவாரம் ஓட்டைன்னு சொல்லுவோம்ல, அது எவ்வளோ பெருசாக இருக்கும். அது வழியாக தேவன் தன்னுடைய கையை உள்ளே நீட்டுகின்றார். அந்த விரலை நீட்டின உடனே இந்த உள்ளே இருக்கிற அவருடைய ஆண்டவருடைய மணவாட்டி என்ன செய்கிறாங்க,
அவங்க அதை பார்த்த உடனே கதவு துவாரத்தின் வழியாக அவர் தமது கையை நீட்டினார், அவர் நிமித்த என் உள்ளம் பொங்கினது. ஏன்னா நேசரோடு இயேசுவோடு பழகின அந்த மணவாட்டியானவங்களுக்கு இந்த விரல் தோன்றும் போது உள்ளமானது பொங்கினது. நான் இவரோடு தான் வாழ்ந்தேன், இந்த நேசரோடு நான் வாழ்ந்தேன், இந்த இயேசுவோடு நான் வாழ்ந்தேன். அவர் என்னோடு பேசினார், அவர் என்னை அரவணைத்தார், என்னை ஆற்றினார், என்னை தேற்றினார். உடனே என்ன செய்தாங்க அப்படின்னா 5வது வசனத்தில், என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகளின் மேல் என் கையில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. நேசர் கை வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டார்ல, அந்த கைப்பிடியில் அந்த கைப்பிடி இவங்க திறக்காங்க. இப்போ இவங்க கதவை திறப்பதற்காக எழுந்துட்டாங்க. எழுந்து கதவை திறக்கும்போது அந்த பூட்டின கைப்பிடியில் இவங்க கதவை திறக்கலைல்ல, துவாரத்து வழியாக தேவன் கையை நீட்டினார்ல, அந்த இடத்துல இவங்க கை வச்ச உடனே அதில் உள்ள வெள்ளை போலமும் அதில் இருந்த வாசனை உள்ள அந்த திரவியங்கள் இவங்க கையில் பட்டுட்டாமா. அப்படின்னா பாருங்கள், அப்போ நேசருடைய கையில் என்ன இருக்குது அப்படின்னா வாசனை திரவியங்கள், அன்பு நிறைந்த காரியம்தான் அது. அதனால தான் என் உள்ளம் பொங்கினது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 6வது வசனத்தில் சொல்கிறார், இப்போ என் நேசருக்காக கதவை திறந்தேன், அவரை போய்விட்டார். இப்போ அவர் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தாரு. அப்போ இவங்க எழுந்திருக்க மனசு இல்லை. இப்போ எழுந்திருக்காங்க. எழுந்து அவருடைய சத்தத்தையெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டவுடனே இவங்களுக்கு ரொம்ப ஆசையாயிற்று. ஆசையாகி தான் தேவனுக்காக கதவை திறக்கணும்னு எந்திரிச்சு திறந்தா நேசர் இல்லை, நேசர் போய்விட்டார். எவ்வளோ நேரம் தான் நிற்க முடியும்? எவ்வளோ நேரம் தான் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவர்? கூப்பிட்டு பார்க்காரு, ஆனால் என்ன இல்லை, சத்தம் இல்லை. அதனால் நேசர் போய்விட்டாராம். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு. அவர் சொன்னார், என்ன சொன்னார்? என் பிரியமே, என் உத்தமியே, என் சகோதரியே, நீ எழுந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார்ல. அந்த இனிமையான ஒரு வார்த்தை, அந்த அன்பான வார்த்தை நிமித்தம் இப்போ என் உள்ளம் சோர்ந்து போயிட்டு. இப்போ நான் என்ன செய்கிறேன்? நான் இப்போ இறங்கி அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. அருமையானவர்களே, இந்த உன்னத பாட்டினுடைய நல்ல ஒரு இனிமையான தேவனோடுக்குள்ள கொண்டுள்ள நல்ல ஒரு உறவை குறிக்கக்கூடிய அதிகாரம்தான், ஆகமம் தான் இந்த உன்னத பாட்டு. இப்போ இவரை தேடினேன், நேசரோ போய்விட்டார். இப்போ இவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் இன்றைக்கி நம்ம செய்தியாக பார்க்க போகின்றோம். நேசர் கதவை தட்டும்போதே கதவை திறந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் எழுந்திருக்காரு, எழுந்திருன்னு சொல்கிறாரு. நீ இப்போ ஜெபம்னு சொல்கிறாரு. நீ இன்றைக்கி காலையிலே உனக்கு நேரம் இருக்குது, நீ கொஞ்ச நேரம் தேவனுடைய ஆலயத்தில் போய் நீ ஜெபம் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாரு. இதோ ஒரு ஏழை உன்னுடைய வீட்டு வாசல் கதவை தட்டிவிட்டு போய்க்கு விட்டான். நீ அவனுக்கு ஒன்றுமே கொடுக்கல. நீ இப்போ கதவை திறந்து அந்த ஏழைக்கு ஏதாவது நீ உதவி செய்யலாமே என்று நம்முடைய மனதானது சொல்லுகின்றது. தேவனுடைய கிருபையானது நமக்குள்ளே நம்மை ஏவுகின்றது. ஆனால் நமக்கோ மனதில்லை. எழுந்து போய் எதையும் செய்ய மனதில்லை. முதலாவது மனசு இல்லை, திருப்பி இதயம் மனஸ்தாபப்படுகிறது, மனசு மனஸ்தாபப்படுகிறது. அப்படி மனஸ்தாபப்படும் போது கூட செய்கிறதுக்கு மனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த பூமியில் நம்ம வாழ்ந்திருக்கிற வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு பலனை தேவன் வைத்திருக்கிறார். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? மறு உத்தரவு கொடுக்கலை. இப்போ இவங்க கூப்பிட்டு பார்க்காங்க, ஆனால் நேசருடைய சத்தம் இங்கே இல்லை. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் தேடி அலைகிறார்கள், ஊருக்குள்ளே தேடி அலைகிறார்கள். என் நேசரை பார்த்தீர்களா அப்படின்னு தான் அதுக்கு பிறகு உள்ள எல்லா வசனங்களும் சொல்லுது. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, எப்படி உன்னுடைய நேசரை நீ இப்படிலாம் தேடி வர்றதுக்கு உன்னுடைய நேசர் என்ன அவ்வளோ பெரியவரா? ஆமாம், நான் ரொம்ப பாவத்தில் இருந்தேன், இயேசு என்னை ரட்சித்தார். நான் ரொம்ப கண்ணீரான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன், அவர் என்னை தொட்டார். நான் மனிதரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருந்தேன், அவர் என்னை தேற்றினார். நான் குப்பையில் இருந்தேன், இப்போ அவர் என்னை கோபுரத்தில் வைத்திருக்கிறார். நான் வறுமையில் வாழ்ந்தேன், அவர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். நான் உளையான சேற்றில் பாவத்தில் இருந்தேன், இதிலேருந்து என்னால் எழுந்திருக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் இயேசு அப்பா என்னை என்ன செய்துட்டாங்க, அந்த பாவத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய நேசரை பற்றி புகழுகிறாள். நானும் இப்போ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நேசர் என்னையும் தேற்றினார். நானும் பாவத்தில் இருந்தேன், நானும் சினிமா தான் உலகம்னு நினச்சேன்,
தூத்துக்குடியில் திருமணம் ஆகுது, நம்ம டெய்லி நம்ம என்ன செய்யலாம், சினிமா பார்க்கலாம், தினமும் ஒரு தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு தான் நான் நினச்சி ஆசைப்பட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன பையன், நான் 6ஆம் கிளாஸு நான் படிக்கும் போதெல்லாம் அவன் 4ஆம் கிளாஸு படித்தான். நான் 8ஆம் கிளாஸு படிக்கும் போது கிட்ட வந்து அவன் 6, 5 அப்படி படிப்பான். ஆனால் அவன் வந்து சினிமா பார்த்துட்டு வருவான். அந்த பையன் சின்ன பையன், என்னை விட 3, 4 வயசுக்கு சின்ன பையன்தான். ஆனால் கதையை வந்து என்ன கதை சினிமா பார்த்தானோ அந்த கதையை அப்படியே சொல்லுவான் பார்த்துக்கோங்க. படம் பார்த்த மாதிரியே எனக்கு இருக்கும். அப்படி ஆசையோடு அந்த கதையை நான் கேட்பேன். அதை நான் என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன். கதை தான் உலகம்னு நினச்சேன். கதை புத்தகம் படித்து வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிற அளவுக்கு நான் புக்கு படிக்கிறதுலையும் சினிமா கதைகளை கேட்பதிலையும் மிக ஆவலாக இருந்தேன். இது ஒரு கற்பனை தான் என்று நான் நினைத்ததே கிடையாது. இது இவங்க கதையை கற்பனையாக ட்ரீமில் எழுதுகிறாங்க அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது. நிஜமான ஒன்று. இதே மாதிரி நாமும் வாழலாம். இந்த அரசரும் இந்த அரசியும் இந்த ராணியும் இந்த ராஜாவும் எப்படி வாழ்கிறாங்க, இதே மாதிரி நம்மளுடைய எதிர்காலம் இருக்கும். நம்ம அப்படித்தான் வாழ்வோம் என்று நினைத்தேன். சினிமாவில் பார்க்கும்போது ஆரம்பம் தோல்வியாகவே இருக்கும். அவங்க லவ்வர்ஸ் வந்து ஒன்றாக சேரவே முடியாது. அநேக கட்டங்களை அவர்கள் கடந்து வருவார்கள், ஆனால் கடைசியில் இணைந்து விடுவார்கள். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்லாம் சொல்லி நினச்சி அது நிஜம்னே நான் வாழ்ந்தேன். ஆனால் தேவன் வந்து என்னை தேற்றினார். இல்லை, அது நிஜம் இல்லை, அது உண்மை கிடையாது, அது ஒருத்தங்களோட ட்ரீம் தான், கற்பனை தான். நான் நிஜமான வாழ்க்கை வாழ வழி காட்டக்கூடியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றும், அது வேதம்தான் என்றும், இந்த வேதம்தான் வழி நடத்தும் என்றும் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததினால் அந்த நேசரை இப்பொழுது உங்கள் முன்பாக நான் புகழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். நான் 60 வயதுக்கு மேலே எனக்கு ஆகுது. ஆனால் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், போராட்டங்களை சந்தித்திருக்கின்றேன். ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு நாள் கூட நான் என் ஆண்டவரை எதுவுமே நான் சொல்லவே இல்லை. சொல்ல எனக்கு மனசு வந்ததும் இல்லை. அப்படி ஒரு எண்ணங்கள் எனக்கு வந்ததே கிடையாது. என்னால் இயேசு எனக்கு அவ்வளவு இன்பமானவராக இருக்கின்றார், இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றார். அவர் எவ்வளவு பெரியவர். வானம் சிங்காசனத்தில் உட்கார்ந்து பூமியில் கால் வச்சிருக்காராமா. ஆனால் நம்ம உட்கார்ற ஒரு நாற்காலியில் நான் எவ்வளோ கட்டையாக இருக்கேன்னு தெரியுமா? நான் உட்கார்ந்துருக்கிற நாற்காலியில் இருந்து என் காலை தரையில் வைக்க கால் எட்டாது, தரையில் கால் வைக்க எட்டாது. நான் லைட்டாக தூக்கிட்டு தான் இருக்கணும். இல்லைனா நான் உட்கார்ந்துருக்கிற டெஸ்கில் கீழே வந்து என்ன இருக்கணும், சின்ன ஒரு கம்பு இருக்கணும். இருந்தால் தான் என் காலை வந்து அதில் நான் வைக்க முடியும். இவ்வளவு தான் நம்மளுடைய ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வு. நம்ம உட்கார்ந்துருக்கிற சிச்சுவேஷன், சூழ்நிலை இவ்வளவு தான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் வானம் சிங்காசனமாக பூமி பாதபடியாக இருக்கக்கூடிய அவ்வளவு பெரியவர். இன்றைக்கு நம்மோடு கூட, என்னோடு கூட, உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அவர் சொல்கிறாரு, என்னை தேடுறாரு, நான் இப்போ அவரை தேடுறேன். அப்போ கேட்காங்க எல்லாரும், அவர் என்ன அவ்வளவு பெரியவரா? ஆமாம், அவ்வளவு பெரியவர் என்று சொல்லி அவங்க தேடி அலையிறாங்க. அப்போ என்ன நடக்கு அப்படின்னா, கடைசியில் நான் வாசிக்கிறேன் 6வது அதிகாரம் 1வது வசனம். உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம். இப்போ அவங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போய் சொல்கிறாங்க, என்னுடைய நேசரை காணோம், அவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீ ரொம்ப அழகானவள், ஸ்திரீகளின் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? அவரை நாங்களும் உன்னோடு கூட தேடுவோம் என்கின்றார்கள். இது எதை குறிக்க அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதன் தேவன் கதவை தட்டும்போது திறக்காததுனால வாழ்க்கையில் பின்மாற்றம், ஒரு சோர்ந்து போன நிலைமை. என்ன ஜெபம் செய்ய, எப்படி இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி நம்ம முன்னேறி வர? நம்ம வாழ்க்கை இவ்வளவு தானா? என் ஜெபம் கேட்கப்படவில்லையா? நான் தேவனிட்ட உபவாசம் இருந்திருக்கிறேன், நான் எவ்வளவோ பைபிள் படிக்கிறேன், ஆனாலும் எனக்கு சில காரியம் நடக்கவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் சோர்ந்து இருக்கிறவங்க, நீங்கள் ஊழியக்காரங்கிட்ட போய் சொல்கிறீங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் இது, நீங்கள் எங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டிங்களா, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் இந்த 6வது அதிகாரம் 1வது வசனம். உன்னோடு கூட நாங்களும் அவரை தேடுவோம் என்று சொல்லுகின்றார்கள். அருமையானவர்களே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரோடு கூட வாழ வேண்டும். அதுக்கு தான் நிறைய நம்ம ஜெப கூட்டங்கள் இருக்கின்றது. அந்த ஜெப கூட்டங்களிலே நம்ம இணைந்து கொள்ள வேண்டும். ஏன்னா
ஒரு மனிதனாக தனிப்பட்ட விதத்தில் போராடுவதற்கும் அநேக பேர் சேர்ந்து கர்த்தரை புகழ்ந்து பாடி ஜெபிப்பதற்கும் அநேக காரியங்கள் இருக்கின்றன. நிறைய வல்லமைகள் இருக்கின்றன. ஒன்று கூடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது அங்கே கர்த்தருடைய ப்ரெசன்ஸ் இறங்கும். இதை நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும். ஆண்டவர் எத்தனை நேரம் கூப்பிட்டாரு, எப்படி கூப்பிட்டாரு. கதவை தட்டினார், கதவை திரை என்றார். அவங்க உள்ளேருந்து போக சொல்லிட்டாங்க. கதவு துவாரத்தின் வழியாக கையை நீட்டினார். இப்போ கதவை திறந்தாச்சு, ஆண்டவரை காணும். உடனே அவங்களுடைய உள்ளமானது சோர்ந்து போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இயேசுவே நம்ம கூப்பிடும்போது சில சமயத்தில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாத போது நம்முடைய உள்ளமானது சோர்ந்து போகிறது. ஆனால் சோர்ந்து போக வேண்டாம். நேசர் எங்கேயுமே போக மாட்டார். நேசர் நம்மை விட்டு போகவே மாட்டார். 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறேன். நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் என்மேல் இருந்த என் போர்வையை எடுத்து கொண்டார்கள். இதில் என்ன அப்படின்னா, நகரத்திலே திரிகிறவங்க, அதாவது மற்றவங்கெல்லாம் எங்களை பார்த்து செய்கிறாங்க, அடிக்கிறாங்க, காயப்படுத்துகிறாங்க. என்ன நீ இப்படி ஜெபம்னு போகிற, எப்பவும் இப்படி தான் ஜெபமா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். எனக்கு வேறு ஊரில் கல்யாணம் ஆகிட்டு, அவளுக்கு வேறு ஊரில் கல்யாணம் ஆகிட்டு. அப்போ நான் அவளும் கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருக்கோம் ஹாஸ்டல்லேருந்து படிக்கும்போது. அப்போ நான் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அவங்க அம்மாட்ட அட்ரஸ் கேட்டு வாங்கி ஒரு கடிதம் எழுதினேன். நம்ம 2 பேரும் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கோம், என்னை நீ மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதினேன். ரொம்ப சாரி கேட்டு எழுதினேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மன்றாடி நான் கேட்டு எழுதினேன். அதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு கடிதம் எழுதியிருந்தா. என்ன எழுதியிருந்தா அப்படின்னா, நீ என்ன இப்படி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அலைகிற, நீ என்ன இப்படி ஆண்டவர்னு போய்கிட்டு இருக்க, நமக்கு ஒரு கணவர் இருக்கார், நமக்கு 3 பிள்ளை இருக்குது, நம்ம கணவனுக்கு நம்ம அன்பு செலுத்தணும், நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைக்கலையா? நீ உன் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், உட்கார வச்சு படிக்க வை, நல்ல பிள்ளைகளாக வளர்க்கணும் அப்படிங்கிற தாட்டுலாம் ஒன்று கிடையாதா? அந்த மாதிரி சிந்தனைலாம் கிடையாதா? இப்படி ஆண்டவர்னு போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருந்தா. அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நீ ஒரு வாரம் கழித்து நீ பாம்பே போகிற. அப்போ நீ பாம்பே போகணும், ஒரு வாரம் இருக்குது உனக்கு, நீ பாம்பே போகிறதுக்கு ஒரு வாரம் இருக்குது. அப்படி என்ன செய்வ? அந்த ஒரு வாரத்துக்கு நம்ம எவ்வளோ நாள் பாம்பேயில் தங்குறோமோ அவ்வளோ நாளுக்கு தக்கன நீ ட்ரெஸ்ஸை எடுத்து வைப்ப. என்னென்ன வேணும் எடுத்து வைப்பேன், பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, பவுடரு, அப்புறம் டவலு, இன்னும் மற்றபடி பெட்ஷீட்டு, ட்ரெஸ்ஸு, இன்னும் நமக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன உணவு கொண்டு போகணும், பேனா வச்சுக்கிடணும், நம்ம செல்லு சார்ஜர் எடுத்துக்கிடணும், என்னெல்லாம் நம்ம வேணுங்கிறத முன்னக்கூட்டியே நம்ம என்ன செய்வோம், நம்ம அப்படியே நினச்சி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு நம்ம பாம்பே போகிற அன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக என்ன செய்யலாம், போகலாம். அப்படி நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு நீ வாழாமல் நீ என்ன இப்படி இந்த மாதிரி ஒரு ட்ரீமில் இருக்க அப்படின்ட்டு என்னை சத்தம் போட்டு எனக்கு அன்பான ஒரு கடிதம், என்னை மன்னித்து எனக்கு அன்பான ஒரு கடிதம் எழுதியிருந்தா. அப்போ நான் அந்த மாதிரி சிந்தனையில் இல்லை. எனக்கு இனிமேல் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஏன்னா இந்த உலகத்தில் ஆண்டவர் தான் எல்லாமேன்னு சொல்லி நான் வரும்போது என்னுடைய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு வாழ்வை நான் கண்டேன். அதுக்கு முன்னால் இருந்தது இன்னொரு உலகம் மாதிரி இருந்து, அது முழுவதுமே தேவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்றைய பெற்றோரை எதிர்த்து பேசுகிற ஒரு வாழ்க்கை, வெறுப்பான ஒரு வாழ்க்கை. நம்ம பிறந்திருக்கவே கூடாது, நமக்கு படிப்பு இல்லை, நமக்கு பணமும் இல்லை, நமக்கு அழகும் இல்லை, அதனால் நம்ம பிறந்திருக்கவே கூடாது. இப்படியான ஒரு எண்ணங்களோடு நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் தேவன் என்னுடைய இதய கண்ணை திறந்தார். இயேசுவை ரட்சித்தார், என்னை எனக்கு காட்டினார். நீ வாழ வேண்டும் என்று சொன்னார். நீ ரொம்ப தூரம் இன்னும் உன்னுடைய பிரயாணம் இருக்கிறது என்று சொன்னார். என்னை ஆற்றி தேற்றினார். நான் எப்படி ஞானமாக இருக்கணும், எப்படி இந்த உலகத்தில் நம்ம எல்லாரிடத்திலும் பழக வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஆறுதல் படுத்தணும், எப்படி என்கரேஜ் பண்ணணும், இந்த பைபிளில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு, இதை நம்ம ஏன் மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கணும்? சொல்லணும் இல்லை, நமக்கு ஒருத்தர் சொன்னாங்க, நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக வாழ்கிறோம், இதையே நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு மனக்கண் திறக்கப்பட்டேன். யாருமே சொல்லி இது
தெரியாத அளவுக்கு தேவன் என்னோடு பேசி என்னை அவர் தொட்டார். முதலாவது ஒரு சந்திப்பு, தேவனோடு என்னுடைய சந்திப்பு ஒரு காலையில் 10 மணிக்கு. நான் எங்கள் வீட்டில் நாங்கள் ஹோட்டல் வச்சுருக்கோம். எல்லாருமே எங்கள் வீட்டில் கடைக்கு போயிடுவாங்க, எங்களுடைய கணவரும் போயிடுவாங்க. சின்ன பிள்ளைகள் 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போது 2 பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி எங்கள் மாமா, அத்தை, எங்கள் குழந்தை மாதிரி எங்கள் மச்சான் வீட்டில் எல்லாருமே எங்களுடைய கடைக்கு போயிடுவாங்க. நான் என்னுடைய குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு நான் உட்காந்து கேட்டேன், நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு அப்படி ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் எப்படி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. நம்ம நன்மை வாங்கியிருக்கோம் நம்ம ஆர்சியில். அப்போ நான் கேட்பேன், எனக்கு பரலோக ராஜ்யம் வேணும்னு கேட்டிருக்கேன். வேறு எந்த ஜெபமும் பண்ண தெரில. நம்ம படிக்கணும், வேலை பார்க்கணும், நம்ம நல்ல வசதியாக வாழணும், அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு எண்ணமுமே மனசில் கிடையாது. ஏன்னா படிப்பே நமக்கு வரல. அப்போ எப்படி நம்ம நல்ல வேலைக்கெல்லாம் ஜெபிக்க முடியும்? அப்படியே நம்ம வாழ்ந்தோம். ஆனால் அன்றைக்கு நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்துருந்தேன். கதவையெல்லாம் பூட்டிட்டு என்னுடைய 2 குழந்தைங்களையும் தூங்க வச்சுட்டு நான் சும்மா உட்காந்து கேட்டேன் வீட்டுக்குள்ளே, நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அப்பொழுது ஒரு 2 கயிறு கட்டினாக்கில் ஒரு போர்டு என் முன்னால் நின்றுச்சு. ஒரு கருப்பு போர்டு. அதில் எழுதியிருந்துச்சு, சங்கீதம் 119வது சங்கீதம் 72வது வசனம், அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்றார் தாவீது அப்படின்னு சொல்லி அந்த போர்டில் எழுதியிருந்துச்சு. அப்போ நான் அதை பார்த்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். நான் அது வரைக்கும் நான் பைபிள் படிக்கலை, அதை பற்றி எதுவுமே தெரியாது, அதில் உள்ள எந்த அர்த்தமும் வசனம் எதுவுமே தெரியாது. அப்படி ரொம்ப நம்ம கேட்கவும் இல்லை. அப்போ நான் இதை பார்த்து கேட்குறேன், இதுக்கு என்ன அர்த்தம்? இது காலை 10 மணி ஏறக்குறைய. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் எல்லா நகையும் நான் போட்டிருக்கேன். அப்படி ஆண்டவர் சொன்னார், என்னோடு பேசினார் அந்த அறையில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ போட்டிருக்கிற எல்லா தங்கம் எல்லாவற்றையும் விட இந்த பைபிள் தான் மேலானது. அநேகமாயிரம், சங்கீதம் 119:72, அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நீ இப்போ எத்தனை பவுன் தங்கம் நீ வச்சுருந்தாலும் அதை விட மேலானது இந்த பைபிள் தான், இந்த வசனம் தான் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு காரியம் எனக்கு கிடச்சிது. ஏன்னா அதுக்கு முன்னால் பைபிளை பார்த்ததும் இல்லை, படித்ததும் இல்லைல்ல, அதை பற்றி நான் எந்த ஒரு உபதேசமும் கேட்டதும் இல்லை. உடனே நான் எந்திரிச்சு போய் இந்த எங்கள் அத்தை எங்கள் வீட்டில் சிஎஸ்சி தான். அதனால் நான் அந்த பைபிளை எடுத்து என்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். இந்த உலகத்தில் நான் மோதிரம் ரொம்ப ஆசைப்படுவேன். எனக்கு எப்போவுமே மோதிரம் எனக்கு கையில் இருக்கணும் அப்படின்னு, நான் மோதிரமும் வாட்சும் எப்பவும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, இதெல்லாம் விட மேலானது என்னது தான், பைபிள் தான் அப்படின்னு சொன்ன உடனே மோதிரத்தை விடலாம் பெருசா அப்படின்னு கேட்டு நான் அப்படியே நெஞ்சில் அணைச்சிக்கிட்டேன். அப்புறம் எழுந்து வாசிக்கும் முன்னு நான் எடுத்து வாசிக்கும்போது ஏசாயா 44வது அதிகாரம் 1வது 2வது அந்த வசனங்களை நான் பார்த்தேன். அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அதாவது யாக்கோப்பே நீ பயப்படாதே, நானே உன் தாயின் கருவிலே உன்னை உண்டாக்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நான் பார்த்தேன். பார்த்தவுடன் இப்போது என் தாசனாகிய யாக்கோப்பே, நான் தெரிந்தவுடைய இஸ்ரவேலை கேள், உன்னை உண்டாக்கினவரும் உன் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உன்னை தெரிந்து கொண்டவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே. அதை நான் வாசித்தும் போது அதில் ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிர் என் உள்ளத்துக்குள்ளே விழுந்த உடனே எனக்குள்ளே ஒரு டச்சிங் ஆயிடுச்சு. டச்சிங் ஆன உடனே இது நல்லா இருக்குல்ல, இன்னும் எவ்வளோ கதை புஸ்தகம் படிச்சிருக்கோம், கணக்கில்லாமல் நம்ம கதை புத்தகங்களை படித்திருக்கின்றோம். நம்ம ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ ராஜாக்களை பற்றி படித்திருக்கின்றோம், தமிழில் எத்தனையோ வரலாறுகளை படித்திருக்கின்றோம். ஆனால் இதெல்லாம் நமக்குள்ளே இப்படி தொடலியே. ஆனால் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க இந்த இருதயத்திலே ஒரு தெளிவு, ஒரு சமாதானம், இதில் எனக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. கர்த்தர் என்னோடு அப்படியே பேச ஆரம்பித்து விட்டார். அப்படி நான் இதை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நான் ஆண்டவருக்காக அப்படி நான் வெளியே வந்தேன். நம்ம சின்ன வயசுலையே நான் தெருவிலே போய் ஒவ்வொருத்தருக்காக போய் சொல்ல தேவன் எனக்கு உதவி செய்தார். சில பேர் கேட்பாங்க, வெக்கமாக இல்லை இப்படி சின்ன பிள்ளையாக இருந்துக்கிட்டு, அப்போ 20 வயசு தான் 30 வயசுக்குள்ளே தான் சின்ன பிள்ளையாக இருந்துக்கிட்டு இப்படி தெருவுலேயே அலைகிற, இப்படிலாம் சொல்லிட்டு அலைகிற, உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. நான் உடனே இயேசுவா கிருபையினால் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். நான் இதெல்லாம் தெரியாமலே இருந்தேன். இப்போ தெரிஞ்ச உடனே எனக்கு ஒரு ஹோப்பு கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு, வாழ்ந்துடலாம் அப்படின்னு. இல்லை, அதுக்கு முன்னால் அப்படி ஹோப்பு இருந்ததில்லை, அப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததில்லை. வயதான அம்மா அப்பா, பணம் செல்வம் இது கிடையாது.
படிப்பும் இல்லை. அப்போ நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஹோப்பு கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு. அது இந்த பைபிளில் தான். இதை தான் சொல்லணும். இது இயேசு தான். இயேசுவால் மட்டும் நம்பிக்கை நமக்கு பலன் கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் ஹேண்டில் பண்ணி கரம் பிடித்து கடைசியில் ஒரு நாள் மரணம் என்ற காரியம் வரும்போது நான் அவரோடு கூட அவர் மார்பிலே சாய்ந்து அங்கே இருப்பேன் என்ற அந்த ஒரு வெளிப்பாடு, அது ஒரு கிருபை எனக்கு கொடுத்தார். அன்றைக்கி ஒரு பிள்ளை சொல்லிக்கிட்டு இருந்தா, ஒரு தங்கச்சி, என்ன அப்படின்னா, கணக்கு பாடமே வராதாம்மா, கணக்கே வராதாம்மா, என்னாலும் அடிதானா. நான் ஒரு நாள் ஆலயத்தில் போய் அவங்க அந்த கணக்கு பாடம் எனக்கு வரலையே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு பீரியடே என்னது தான், மேத்ஸ் தான், அதனால் இன்றைக்கி நான் முதல் பீரியட்லேயே அடி தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேப்பலில் போய் உட்காந்து, நாசிரியத்தில் அங்கே போய் உட்காந்து, ஆண்டவரே இந்த கணக்கு பாடத்தை எனக்கு சரி பண்ணி கொடுங்க, இன்றைக்கி முதல் பீரியடு கணக்கு தான், நான் அடியே வாங்கக்கூடாது, நான் இன்றைக்கி கணக்கு நல்லா செய்யணும், எப்படி நான் இன்றைக்கி நல்ல மார்க் வாங்கணும், நான் ஃபெயிலாகவே கூடாது, நீங்கள் தான்ப்பா என்னை காப்பாற்றணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு பீரியடில் அந்த மேத்ஸ் டீச்சர் வந்த உடனே முதலாவது ஒரு கணக்கு பாடத்தை ஆரம்பித்தாங்களாமா. அப்போ அந்த கணக்கு பாடத்தை போர்டில் எழுதும்போது அவங்க அந்த கணக்கை எழுதிக்கிட்டே இருக்கும்போதே இவங்க அந்த கணக்கை முடித்து விடையெல்லாம் கரெக்டாக வந்துட்டாமா. வந்த உடனே டீச்சர்கிட்ட கொண்டு காட்டினாங்களாம். டீச்சர், நான் போட்டுக்க கணக்கு கரெக்டாக தப்பா அப்படின்னு. அப்போ டீச்சர் பார்த்துட்டு, எப்படி செய்த நீ கணக்கில் வெறும் மக்க, நீ கணக்கில் வெறும் கூமுட்டைய, யாரை பார்த்து எழுதுன, யாரை பார்த்து கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்களாம், நீங்கள் இவளுக்கு கணக்கு கட்டினீங்களா? இல்லை டீச்சர், நாங்கள் இன்னும் செய்யவே இல்லை, யாருமே இன்னும் செய்யவே இல்லை. ஆனாலும் இவங்க கொண்டு காட்டினாங்களாம். அன்றைக்கி தான் நினச்சாங்களாம், அவங்க மனசில் வந்துச்சான், கணக்கு இவ்வளவு ஈஸியா, கணக்கு இவ்வளவு ஈஸியா, இதை நான் இவ்வளோ கஷ்டம்னு நினச்சேன். ஒரு நாள் ப்ரேயர், ஒரே ஒரு நாள் ஆலயத்தில் போய் பண்ணின ஒரு ப்ரேயர், அவங்க இன்ன வரைக்கும் அவங்களுக்கு வர்ற வருமானத்தை கூட அழகாக கால்குலேட் பண்ணிடுவாங்களாம். பேனாவில் கால்குலேட்டர்லாம் கிடையாது, செல்லுலேயும் கிடையாது, ஒரு பேப்பரை எடுத்தாங்கன்னா எத்தனை 1000 நாள், எத்தனை லட்சம் நாளும் அப்படி எழுதி பெருக்கலா, வகுத்தலா, கூட்டலா, கழித்தலா, அப்படியே அந்த கணக்கு போட்டுருவாங்களா. என்கிட்ட சொன்னாங்க, ஒரே ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் நான் கேட்டேன், எனக்கு கணக்கு இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி அந்த சூத்திரம், அந்த ஃபார்முலா, எப்படி ஜாமெட்ரி, எப்படி கிராஃபு, எல்லாமே எனக்கு ஏசப்பா, அல்ஜிப்ரா எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அருமையானவர்களே, அவங்களுக்கு அன்றைக்கி அந்த கணக்குக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்ச மாதிரி எனக்கு ஏசப்பாவை பிடிச்சிக்கிட்டாச்சுன்னா, அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டாச்சுன்னா, இந்த உலகத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய ஜெனரேஷனையும் 1000 தலைமுறையும் காப்பதற்கு அது இயேசு நல்லவர், அவர் போதுமானவர் என்ற ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடச்சிட்டு. இவ்வளவு தான் வாழ்க்கை. இது இந்த உலகம் ஒன்று ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏனென்றால் எனக்கு ஒரு கைடு இருக்காங்க, என்னை நடத்துறதுக்கு எனக்கு ஒரு தேவன் இருக்கின்றார். அவர் என்னுடைய ஆத்தும நேசர், அவர் என்னோடு கூடவே எப்பொழுதும் இருக்கின்றார். அவரோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த ஒரு மனக்கண்ணை கர்த்தர் எனக்கு திறந்து கொடுத்தார். அதனால் இவங்க இந்த 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் எல்லாரும் அடிக்கிறாங்க, எல்லாரும் ஏசுகிறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க, எல்லாரும் நீங்கள் எப்படி நீ தேடி அலையலாம், ராக்காலத்திலே திரியலாம் நீ இப்படி அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை, எனக்கு என் நேசர் வேண்டும், என் நேசர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்லி அவர்கள் நேசரை தேடுகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். அருமையானவர்களே, 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஊழியக்காரங்கிட்ட சொல்கிற ஒரு காரியம்தான் இது. நான் ரொம்ப சோர்ந்துட்டேன், நான் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே நான் கீழ்ப்படியலை, நான் உடனே ஜெபம் பண்ணலை, நான் ரொம்ப பாவியாக இருக்கேன், நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனில் இருக்கேன், எனக்காண்டி கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மற்றவங்ககிட்ட, நம்ம தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லி எனக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குற காரியம்தான் இந்த 8வது வசனத்தில் உள்ளது. எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் இயேசுப்பாட்ட ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, நான் அவரை தேடுகிறேன், அவரை நான் பார்க்க வேண்டும், அவரோடு நான் வாழ வேண்டும் என்று கேட்கிற ஒரு காரியத்தை 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கின்றோம். நாம் இந்த நாளில் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் இழந்திருக்கிறோமா? நம்ம சில தவறுகள், சில பாவத்தில் இருந்து எழுந்திருக்கவே முடியலையா? இல்லை நம்ம வீட்டில் உள்ள கஷ்ட சூழ்நிலைகள் அது இன்னுமே நமக்கு சரியாகவே இல்லையா?
நீங்கள் அந்த அந்த கண்ணீரிலே நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் நினைக்கிற காரியங்கள் உங்களுக்கு நடக்கலையா? ஆனாலும் நடக்கும். போராட ஒரு குறிக்கப்பட்ட காலம்தான். ஏன்னா நம்ம இயேசு உயிர் உள்ளவர், கண்ணை உருவாக்கினவர் அவர் காண்கிறார், காதை உண்டாக்கினவர் அவர் கேட்கிறார். வேதமே சத்தியம். வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாத, ஃபியர் நாட், நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை நான் வழி நடத்துவேன், உனக்கும் நான் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், அறகுறையாக இல்லை, நீ பயப்படாத, நான் உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், இது நாள் வரைக்கும் உன்னை நான் பாதுகாத்தேன், இனிமேலும் உங்களை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லுகின்றார். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்கணும். எல்லாருமே ஒன்று கூட ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்காக ஒருவர் நம்ம ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ நம்ம நியூஸ் பார்க்குறோம், எவ்வளோ செய்திகளை நம்ம பார்க்குறோம், எவ்வளவு கண்ணீர் உள்ள கதைகளை பார்க்கின்றோம். ஒருத்தங்களை அப்படியே கணவன் வீட்டில் நம்ம கொடுமைப்படுத்தி அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட அநேக மக்களை நம்ம பார்க்கின்றோம். எனக்கெல்லாம் இந்த மாமியாரை பற்றி ஒரு செய்தியும் அம்மாவை பற்றி ஒரு செய்தியும் கொடுக்கணும்னு நான் ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு. கர்த்தர் எனக்கு அதை கற்றுக் கொடுக்கும்போது நான் கண்டிப்பாக இந்த மீடியாவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். அநேக குடும்பங்களை கெடுப்பது அம்மா தான் தன்னுடைய பெண் மகளை அந்த மருமகனுக்கு கொடுக்க முடியல. அதே மாதிரி தன்னுடைய மகனை அந்த மருமகளுக்கு முழுசாக கொடுக்க முடியல. நம்ம தான் நேசிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம திருமணம் ஆன பிறகு அந்த மகளுடைய தாயானவள் அவள் கணவனோடு அவள் சேர்ந்து நன்றாக வாழ வேண்டும், அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெண்ணினுடைய தாய் நினைக்கும் போது அந்த பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மகனுடைய தாய் தன் மருமகளோடு நம்முடைய மகன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்து அதற்குரிய வார்த்தைகளை சொல்லி அவங்களையே என்கரேஜ் பண்ணி அவங்களையே நம்ம சமாதானப்படுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் பக்கம் இழுக்கணும்னா எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? உங்கள் மகளை எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? கணவனோடு வாழத்தானே. எத்தனை கஷ்டமாக இருக்குது தெரியுமா? பிள்ளைகள் இவ்வளோ பெரிய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். அந்த பேர பிள்ளையை தான் வளர்க்கணும்னு அந்த பொண்ணோட அம்மா நினைக்கிறா. என்ன அப்போ அந்த பையனுடைய அம்மாவுக்கு ஆசை இருக்காதா? அந்த பையனும் மனைவி இணைந்து அந்த குழந்தை அவங்களுக்கு ஒரு சமாதானமாக இருக்கும்னு நினைக்கலையே. நினைக்காம மருமகன் கூட அந்த குழந்தை சேரக்கூடாது, நம்ம கூட தான் இருக்கணும், மகா நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாள் நியாய தீர்ப்பிலே நீங்கள் நிற்கும்போது ஆண்டவர்கிட்ட என்ன பதில் சொல்வீங்க? சில பேர் ஆண்மகனை பெற்றவர்கள் மருமகளோடு இணைந்து வாழ முடியாதபடிக்கு தான் மகனை நேசிக்கிற மாதிரி அவங்க அதிலே ரொம்ப வேகமாக இருக்கின்றார்கள். இல்லை, இத்தனை வயசு வரைக்கும் பாசம் காட்டியாச்சு, வளர்த்தாச்சு, இனிவன் நம்முடைய மகன் நம்முடைய மருமகளோடு அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்க எங்கனாலும் அவங்க மட்டும்தான் போகணும், அவங்களே நல்லா இருக்கட்டும், அதை பார்த்து நாம் மகிழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த தான் பெற்றோர் இருக்கின்றோம். எவ்வளவு இடத்துல வேதனையாக இருக்குது தெரியுமா? நம்மளே பார்க்கும்போது இந்த பையனை இப்படி ஆக்கிட்டாங்களே, இந்த பொண்ணோட அம்மா இந்த மகளை தாம்பக்கம் வச்சுக்கிட்டு நல்ல மருமகன், எந்த பழக்க வழக்கம் இல்லாத ஒரு பையன், அந்த பையனை வேதனைப்படுத்தி சஞ்சலப்படுத்தி அந்த குழந்தையும் கொடுக்க விடாமல் அந்த பையனுடைய அம்மா கூடையும் இந்த மருமக சேராமல் தனி மரமாக அந்த சின்ன பிள்ளைய தூக்கிக்கிட்டு அலைகிறான். பரிதாபமான காட்சி. நீங்கள் நியாய தீர்ப்பில் நீங்கள் நிற்பீர்கள். அன்றைக்கு ஏசப்பாட்ட கண்டிப்பாக கணக்கு கொடுக்கணும். மானிடனாய் பிறந்த ஒருவனுக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார். கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு தென்படுவேன், நீ என்னோடு கூட இருக்க வேண்டும், நான் உன்னை என்னோடு கூட வைத்துக்கொள்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்ம கூட இருப்பார். திருப்பி நம்ம தேடுறது அவருக்கு தெரியும். ஃபஸ்ட்டு தேவன் கூப்பிட்டாரு, இவங்க போகலை. ஆனால் திருப்பி தேடி வரும்போது அவர் கூட வந்து விட்டார். இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை இயேசுவோடு கூட நாம் வாழ வேண்டும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே,
காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது இயேசுவே, என் கூடவே இருங்க, என் பக்கத்திலே இருங்க என்று சொல்லுவோம். அவர் நம்மோடு கூட, இயேசு நம்மோடு கூட இருப்பார், நம்மை வாழ வைப்பார். நம்முடைய ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், தேவைகளை சந்திப்பார். நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் நேசரோ போய்விட்டார் என்று நாங்கள் ஆரம்பத்தில் இந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் அவர் தன்னுடைய நேச மணவாட்டியை சேர்த்து அனைத்து ஆறுதல் படுத்தி இன்னும் அதிகமாய் நேசித்து தன்னோடு கூட வைத்துக் கொள்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களை தம்மோடு வைத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் உம்மோடே வாழ ஆசைப்படுகின்றோம். எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா. நீங்கள் எங்கள் கூட இருந்தால் போதும். அது ஒரு நல்ல வாழ்க்கை, அது சமாதான வாழ்க்கை, அது சந்தோஷத்தின் வாழ்க்கை, அது ஆறுதலின் வாழ்க்கை, அது ஒரு நிச்சயத்தின் வாழ்க்கை. நன்றி இயேசுப்பா, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கே ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.